காளையார் கோவில் அருகே மனோமங்கலத்தில் உள்ள என்னுடைய குல தெய்வங்கள், குலப்பெருமையை காக்கும் தாய்மார்கள் மற்றும் என்னுடைய அன்பு சகோதரர்கள் உள்ளிட்ட நம்முடைய மகாசக்தி எதிரனுடைய அறக்கட்டளையுடைய நிறுவனர் மற்றும் அண்ணன் மன்னர் சாமிநாதன் அவர்கள் கரூரிலிருந்து நமக்காக நம்முடைய இந்திர விழாவில் கலந்து கொள்வதற்காக அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து இந்த கிராமத்தை தேர்ந்தெடுத்து நானும் அண்ணன் தான் ஒரு சமயம் பேசியிருந்தான். ஒரு போனில் தான் பேசியிருந்தாங்க அண்ணன் சொல்கிற மாதிரி. அதுக்கப்புறம் மேடம் பிரியாஜி இருந்தாங்க. அவங்களுடைய ஒரு ஒத்துழைப்போட மிகப்பெரிய அளவில் வந்து இந்த பகுதியில் வந்து இந்திரனே வந்துட்டு இங்கே உட்கார்ந்தாரு அப்படிதான் சொல்லணும். அந்த மாதிரி வந்து நம்முடைய மக்கள் அதாவது முகத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னு சொன்னால் சில பேர் சொன்னாங்க, ஏங்க அந்த ஊரையா நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க? இல்லைம்மா, கண்டிப்பாக அந்த ஊரில் நடக்கமா இந்திரவிழா, அது எந்த மாற்றமே கிடையாது அப்படின்னு போட்டு அடிச்சுனாங்க. சில பேர் சில விமர்சனம் சொன்னாங்க. நாங்கள் அதெல்லாம் பொருட்படுத்தவில்லை. கண்டிப்பா அந்த மனோமங்கலத்திலே இந்திர விழா நடக்கும், அது எந்த மாற்றம் கிடையாது அப்படின்னு ஒரே பூச்சாக ஒரே சின்னமாக இருந்து இந்த விழாவினை மிகப்பெரிய அளவிலே இன்று பேசும் பொருளாக இந்த தமிழ் சமூகத்திலும் சரி மற்ற சமுதாயத்திலும் சரி இன்னைக்கு வந்து இந்திரா விழாவை நம்ம வந்து கையில் எடுத்திருக்கோம். அதுவும் பட்டியல் வெளியேற்ற அண்ணன் பட்டியலிட்ட அண்ணன் கதாநாயகன் அண்ணன் மலர் சாமியார் தலையிலும் ஐயா நம்முடைய மகாசக்தி இந்திர அறக்கட்டளையுடைய நிறுவனர் திரு மலைக்கண்ணா அவர்களுடைய தலைமையிலும் இப்பகுதியிலே நாம இந்த ஒரு விழாவை மிக சிறப்பாக நாம கையில் எடுத்துக்கிறோம். நிச்சயமாக இனி வருங்காலத்தில் இது போன்ற விழாக்கள் கிராமந்தோறும் நடக்கும், அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. அது மகாசக்தி இந்திரனே முன்னேறி நடத்தக்கூடிய அளவிலையும் இனிமேல் வந்து வருங்காலத்திலே வரும். அதற்கு ஐயா வந்து நமக்கு எல்லா விதமான சப்போர்ட் செய்வார். மேலும் இந்த பகுதியிலே ஒற்றுமையோடு இருக்கணும். நம்முடைய பட்டியலுடைய கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக நமக்குள்ள வந்து சிறு சிறு பிரச்சனைகளாக வந்து ஒதுக்கி வைத்து விட்டு ஒரே மூச்சாக பட்டியலிருந்து வெளியேற வேண்டும். பட்டியல் தான் நம்முடைய இலக்கு. பட்டியலை விட்டு வெளியேறுவோம் அது என்று சொல்லி இந்த போகி என்னும் இந்திர விழாவிலே ஒரு உறுதிமொழி ஏற்போம் என்று சொல்லி எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த அண்ணன் பாலு அவர்கள், சபரி பாலு அவர்கள், சாரி மாவட்ட பதிவாளர் அவர்கள் இந்த பகுதியில் வந்துட்டு நமக்காக ஒரு வாழ்த்து சொல்லி போயிருக்காரு. அவருக்கு நன்றி சொல்லிட்டு இந்த உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.